ஆம்ஸ்ட்ராங் கிட்ட ராஜசேகர் எப்படி வந்தாருன்னா, ஆரிஸு ராஜசேகர் 2மே பிஜேபி. ஏன்னா டெல்லி தானே பவர் ஜாஸ்தி, சிபிஐ அங்கே தானே இருக்குது. இங்கே இருக்கிற ஏடிஜிபி வரைக்கும் சமாளிச்சிடலாம். எல்லா ரியல் எஸ்டேட் கமிஷன்கள் தான் இங்கே இருக்காங்க. சினிமா படம் எடுக்கிற கொடவாடாக்களாக தான் இருக்காங்க. இவர்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். எந்த எஸ்பியை மாற்றணும், எந்த ஏடிஜிபி மாற்றணும், முட்டையோடு போனால் மாற்றிடலாம். நீங்கள் ஏடிஜிபி அட்மின்னு அங்கே யார் வேணால் மாற்றலாம். பொண்டாட்டி பக்கத்து ஒரு எஸ்பியாக இருப்பான், புருஷன் அதுக்கு பக்கத்து ஊரில் இருப்பான். எந்த கேஸ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவரை போஸ்டிங் உட்கார வச்சுருவான். ஏன்? எல்லா ரியல் எஸ்டேட் கமிஷன் இருக்குது. எல்லாம் 25,000 கோடி இருக்குது. இதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எடப்பாடி ஆட்சியில் 46 ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றுறாங்க. அப்போ 46 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு என்ன வேலை? எடப்பாடிக்கு எதிரான வேலை. இதை அப்போ ஐஜி இன்டார் இருந்த சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. அரசு சம்பளம் வாங்குறது, வேலை செய்கிறது யாருக்கு? யாருக்கோ. இப்படித்தான் நீங்கள் இதை பேசினா பல விஷயங்கள் உடைக்க வேண்டி வரும்.